டெங்கு மற்றும் சிக்குன்குனியா நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டத்தை தயாரிப்பதற்கு தேவையான அடிப்படை நடைமுறைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜூசி தி க்ளோத்திங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் அழைப்பின் பேரில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் குறித்து ஆராய சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தலைமையில் சுகாதார அமைச்சில் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கலந்துரையாடலின் போது ரத்தினபுரி மருத்துவமனை தொடர்பாக சமீபத்திய நாட்களில் அறிவிக்கப்பட்ட நிலைமை மற்றும் ஆபத்து நிறைந்த மாவட்டங்களின் தற்போதைய நிலைமை ஆகியவை மிக ஆழமாக ஆராயப்பட்டுள்ளன. குறிப்பாக சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு திட்டங்களை மிக விரைவாக செயல்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சுகாதார பிரதி அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கம்பஹா, களுத்துறை, மாத்தரை, காலி, மாத்தலை, மட்டக்களப்பு, ரத்தினபுரி, திருகோணமலை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்கள் அதிக ஆபத்துள்ள மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதால் இந்த மாதம் சிறப்பு நுளம்பு கட்டுப்பாட்டு மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.